எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனி நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். மார்ச் மாதம் 9ஆம் தேதி 9/3/2026 திங்கட்கிழமை, உத்தராயணம், விசுவா வசு வருடம், மாசி மாதம் 25ஆம் நாள், தேய்பிறை சஷ்டி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய திதி சஷ்டி திதி. இன்றைய யோகம் அர்ச்சனம். இன்றைய கரணம் காலை 10:59 வரை கரசி, பின்பு வணிசை கரணம். இன்றைய நட்சத்திரம் 4:44 வரை விசாகம், பின்பு அனுஷம். சந்திராஷ்ட நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் 4 மணி வரை, பின்பு அஸ்வினி நட்சத்திரம். அதாவது 4 மணி வரை மீனத்திற்கு சந்திராஷ்டமம் உண்டு. அதற்கு பிறகு மேஷத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் திரும்ப திரும்ப சொல்றோம். ஏன் வழிபாடு வழிபாடு வழிபாடுன்னா, இப்ப நடந்துக்கிற நாட்டில் நடக்கின்ற பிரச்சனைகளும் சரி, வீட்டில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு இறை வழிபாடு ஒன்றை தவிர. புரியுதுங்களா? மற்ற எல்லா மதங்களும் மற்றவர்கள் வழியாகத்தான் சொல்லும், மற்றவர்கள் வழியாகத்தான் ஏற்றுக்கொள்ளும். புரியுதுங்களா? என்னுடைய பாவங்களை தீர்ப்பீராக அப்படின்னு அவர்கிட்ட தான் முறையிடுறோம். புரியுதுங்களா? அல்லது இறை தூதரின் வழியாக நான் இந்த செய்தியை சொல்கிறேன்னு தான் சொல்ல முடியும். ஆனா நம்மளோட தர்மத்துல மட்டும்தான் நாம கடவுளா மாற முடியும். கடவுளா எப்ப மாறுறது? அரிச்சந்திரன் அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு தான் கடவுளா மாற முடியும். புரியுதுங்களா? ஆனா நம்ம மாத்துறோம், அந்த இதுவே மாத்துறோம். அரிச்சந்திரன் கடவுளா ஆகிக்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. கடவுள் ஆனவர் மனிதனாக அரசனாக வாழ்ந்து கடவுளாக மாறியவர் தான் நம்ம அதை பார்த்து புரிஞ்சுக்கணுமே தவிர, இல்ல கடவுளே தான் கீழே வந்து அதை பண்ணாடுறது நம்ம வரலாற்றை திருச்சி நம்ம பேசிக்கிறதுனாலதான் இந்த இறை வழிபாடு சிந்தனையை மருவிக்கிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது. காரணமே அதுதான். அப்போ நாம என்ன செய்தா ஜெயிக்க முடியும்? இறை வழிபாடு மட்டும்தான் விஷயம். அதுவும் இந்த கலியுக காலத்துல நாம சங்கீர்த்தனத்துக்கு இருக்கிற ஒரு பேரு எதுக்குமே கிடையாது. அத்வைதமா, துவைதமா, துஷ்டாதுவைதமா, இதெல்லாம் பேசவே தேவை. இறைவன் பரம்பொருள் ஒன்று இருக்கிறது, நான் அதன் பாதத்தை பற்றி கொண்டேன், நான் வெற்றி பெறுவேன், அவ்வளவுதான் கான்செப்ட். எத்தனை சாமி வந்தா என்ன இருக்கு அப்படின்லாம் கேட்கக்கூடாது. உனக்கு தேவையான உருவத்துல நீ கும்பிடுற, அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்போ இந்த தேய்பிறை சஷ்டியில் முருகன் வழிபாடு மேற்கொள்ளுங்கள், எல்லா வித நலன்களும் கிடைக்கும். அதுவும் சோமவார சஷ்டி வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பை தருகின்ற ஒரு நாள். வழிபாடு பயன்படுத்திங்க, வெற்றி பெறுங்க. ராசி பலனுக்கு போலாம். முதன்மை ராசியான மேஷராசி அன்பர்களே, தங்களுக்கு இன்று சந்திராசிரமம் ஆரம்பிக்கிறது. அன்றாட பணிகளை மட்டும் செய்யணும். எக்ஸ்ட்ராவா எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. பேசுனீங்கன்னா உங்களுக்கு தலைவலி உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். குழந்தைகள் விஷயத்துல கவனமா இருங்க. பூர்வீக விஷயத்துல கவனமா இருங்க. அண்ணன் தம்பி விஷயத்துல கவனமா இருங்க. பொதுமக்கள்கிட்ட பேசுற விஷயம், சொல்ற வார்த்தைகள்ல மிக மிக எச்சரிக்கை கவனமா இருக்கிறது சிறப்பை தரும். இந்த நாள் அவசரம் கூடாது. இறை வழிபாடு இறை சிந்தனையோடு இருக்கும்போது இந்த நாள்ல எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சேராது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்து மட்டும் இதனால சிறப்பான நாள். யோகங்கள் உண்டு, பல லாபங்கள் கிடைக்கின்ற அமைப்பு. என்ன திடீர் அப்படி சொல்றோம் அப்படின்னா, சந்திரனின் பயணம் தான் இங்க எல்லாத்துக்குமே காரணம். மனதுக்காரங்கன்னு 6ஆம் இடத்துல இருந்து 7க்கு பயணத்துக்கு போகும்பொழுது என்ன ஆகுது? ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு மாறும். நீங்க தேடி தேடி கிடைக்காது, தானா கிடைக்கும். முயற்சி கிடைக்கலைங்க, இப்ப முயற்சி வெற்றி அடைஞ்சிடும். மதியானத்துக்கு பிறகு நிறைய வாய்ப்புகள் வந்து சேரும். இதனால் தடைப்பட்ட விஷயம் நீ நடக்க ஆரம்பிச்சிடும். லாபங்கள் கூடி வரும். வாழ்த்துக்கள்.
மிதுனராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள், அமோகமான நாள், ஏராளமான வெற்றி, கொண்டாட்டம், எல்லா விஷயத்தையும் நீங்க சாதிக்க முடியும். புரியுதுங்களா? எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு இந்த நாள்ல. அதுதான் ஒரு பிளஸ். இருந்தாலும் நீங்க வந்து சகோதர வழியிலையோ இல்லை பயணங்கள் வழியிலையோ கவனமா இருக்கணும். முக்கியமான விஷயம், லாபங்களை எழுந்துடக்கூடாது. கஷ்டப்பட்டு வேலை செய்யறது மட்டும் முக்கியம் இல்லை, எண்ணி வாங்கி பாக்கெட்ல வைக்கணும். எண்ணி எண்ணி வாங்கி பாக்கெட்ல வைக்கும்போது தான் ஜெயிக்கவே முடியும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நாள் இன்று உங்களுக்கு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசியை பொறுத்தவரை நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எனக்கு என்ன திறமை இருக்கு தெரியுமா, நான் நேரடியா அரசாங்கத்துல பேசுவேன் அப்படின்லாம் பேசுறீங்க இல்லைங்களா, அதெல்லாம் வீண் விவாதம், வீண் பம்பு சண்டையை தான் வாங்கி வைப்பீங்க. நீங்க ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, உங்க குடும்பத்தை ஜெயிக்க வைங்க, உங்க பிள்ளைங்களை ஜெயிக்க வைங்க, உங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமா வைங்க. உங்கள் திறமை பளிச்சென்று வெளிப்படும். நான் நீண்ட நாளா நடக்காத விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். அதையும் இங்கே ஒரு பிளஸ்ஸாவே சொல்லிக்கும். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள். மனசஞ்சலங்கள் கூடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. என்னன்னா, நான் ஜெயிப்பனா மாட்டேனா தோப்பனான்ற கண்டிஷன் தான் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எதோ ஒன்றையுமே வந்து டக்குன்னு செஞ்சோம் முடிச்சுன்னு இருக்க மாட்டேங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கு. மனசஞ்சலத்தை தவிர்த்தால் இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியின் காட்டில் மழை பெய்ய துவங்கி விட்டது. புரியுதுங்களா? இந்த மாதம், அதுவும் குறிப்பா மாசி மாதம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கும். அடுத்து வரப்போற பங்குனி இன்னும் உங்களுக்கு நிறைய நிறைய செல்வாக்குகளை உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது. புரியுதுங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தி காட்டும். வெற்றி உங்களுக்கு ஆல்ரெடியில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்கள், துலாமை பொறுத்தவரை சந்திரன் ராசிக்குள்ளே இருந்து விடைபெறுகிறார். இந்த இருக்கும்போதும் எந்த பிரச்சனையும் இல்லை, வெளியில போகும்போதும் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நல்லதா தனஸ்தானத்துக்கு வராரு. அவரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாகவும் இருந்தவர், தொழில் ஸ்தானாதிபதி இருந்தவர். உங்களை வந்து ஓட வைப்பார். நல்லபடி உங்கள் திறமையை வெளிக்குலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு திறமை பெற்றவராக இருப்பீங்க. இந்த நாள் உங்களுக்கு அதுக்கான நாள். வாழ்த்துக்கள். வெற்றி பெறுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. என்ன விஷயம்னா, எல்லாமே இன்பமா கிடைக்குமா? ஒரு நாளுக்கு இன்பம், ஒரு நாள் துன்பம். ஒரு நாள் இன்பம், ஒரு நாள் துன்பம் தான் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஒரே மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருக்க முடியுமா? அந்த மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய நல்லவைகள் நடக்க காத்திருக்கிறது. நீங்க நினைப்பீங்க இது மாதிரி எல்லா நாளும் இருந்தா எனக்கு சிறப்பா இருக்குமே நினைப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு கோல்டன் டைமிங், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்திங்க. இந்த நாள் சிறப்பா இருக்கும். அது வந்து எப்போ வரலாம்? மத்தியானத்துக்குள்ள முடிச்சுக்கணும். ஒரு 4 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் சந்திராஷ்டிரமம் ஆரம்பம். கவனமா இருக்கணும், எச்சரிக்கையாகவும் இருக்கணும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்கள், தனுசுவை பொறுத்த மட்டும் சிறப்பு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இருக்கிறது. அதாவது கிரகத்தோட ஏகோபித்த ஆதரவு, குருவின் பார்வைகளோட ஒன்றும் எதையும் கஷ்டப்படாம கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க தான் ஞாபகம் மறந்துட்டு ஏதோ ஒன்று பேசிடுவீங்க, ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுவீங்க, எல்லார்டையும் சண்டை வாங்கிக்கிட்டு அளவுக்கு இருக்கும். நான் தான் அப்படிங்கிற அளவுக்கு ஓடுவீங்க. அந்த கணிப்பு, அந்த விஷயம்லாம் தேவையில்லை. இனி இந்த நாளில் உங்களுக்கு நல்லது நடக்க காத்திருக்கிறது. கைமறதியா பொருட்கள் தவற விடுவது இருக்குது. அதே மாதிரி வேலையில கவனம் இல்லாமல் இருக்கும். கை கால்களில் அல்லது உடல் பிரச்சனைகள் ஏதாவது சின்ன தொந்தரவுகள் வர காத்திருக்கிறது. அதனால கவனமா இருக்கிறது சிறப்பை தரும். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. எல்லா வகையிலும் எல்லாமே நீ கேட்டது எல்லாமே கிடைக்கும். புரியுதுங்களா? எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். எண்ணங்கள் சரியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை வண்ணங்களாக மாறும். மகரத்தை பொறுத்த மட்டும் ஏன்னா எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம சுய சந்தோஷமான ஆட்கள் இருந்தா சந்தோஷமா இருப்போம். உங்ககிட்ட இருக்கிறவங்க யாரும் உங்ககிட்ட சந்தோஷமா இல்லை, நீங்க கொடுத்தா சந்தோஷம், இல்லைன்னா யாரும் உங்களுக்கு சந்தோஷமா நினைக்கவே மாட்டாங்க. அப்படிதான் இருக்கு. கவனமா இருங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். கும்பராசி என்பர்களே, கும்பத்தை பொறுத்த நெடுநாளாக நடக்க இருந்த வேலைகள் நல்லபடியா நடக்கும். தந்தையால் கிடைக்கக்கூடிய உதவி கிடைக்கும். அப்பா ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணாரு, அப்பா ஒரு கையெழுத்து போட்டா நமக்கு பணம் கிடைக்கும், இல்லை அப்பா ஒரு ரெக்கமெண்டேஷன் சொன்னா நமக்கு ஒரு வேலை கிடைக்கும். இந்த மாதிரி பொதுவா ஒரு பெரிய மனிதர்கள் சந்திப்பு, பெரிய மனிதர்கள் ஆதாயம், அது போல உடன் பிறந்த சகோதரர்களாகவும் ஆதாயம் உண்டு. புரியுதுங்களா? செலவும் உண்டு, ஆதாயமும் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். உங்க அறிவு மேலும் உங்க பளிச்சுன்னு தெரியும். நீங்க யாருன்னு தெரிவிக்கிற கட்டம் தான் இந்த கும்பராசிக்கு இன்று பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால உங்கள் முயற்சி திருவினையாக்கம் சொல்றாங்க இல்லைங்களா, உடல் மெய் வருத்த கூலி தரும்னு சொல்றாங்க உழைப்புக்கு, புரியுதுங்களா? நீங்க எப்பொழுதும் உங்களுடைய கவனமும் பயிற்சியும் இருந்துச்சுன்னா மீனம் இன்னைக்கு ரொம்ப ஒரு மைல்கல்லுக்கு போய் நிற்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. பொருளாதார மேன்மை ஏற்பட்டுரும். கோபதாபத்தை விட்டு ஒழித்தால் பொருளாதார மேன்மை பெற்று சந்தோஷமா வாழக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.